வெல்கம் டு எம்என்எம் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாத்தில் இருக்க ஐக்கியாங்கிற ஒரு பெரிய கடை, ஷாப்பிங் மால்னு சொல்லலாம். அதில் வந்து இப்போ இருக்கிற பொருள்லாம் பார்த்துக்கோங்க. எந்த பொருள் நம்மளுக்கு வேணுனாலும் எடுத்து பேக்கில் போட்டுக்கலாம். அப்புறம் மொத்தமாக வந்து பில் போடுவாங்க. நம்ம கையில் தூக்க முடியாத பொருளாக இருந்தால் அதுக்கு நம்பர் போட்டுருவாங்க. அந்த நம்பரை பார்த்து நம்ம வெளியில் வந்து சொன்னோம்னா அதை வந்து வச்சுருப்பாங்க. அதை நம்மளுக்கு சோபா, கட்டில், பீரோ இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி பொருளாக நம்மளால் தூக்கிக்க முடியாது. அதை வந்து அதில் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை எழுதிட்டு நம்ம போய் அங்கே போய் சொன்னோம்னா அதை நமக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. நம்மளுக்கு கையில் தூக்கக்கூடிய பொருளாக இருந்துச்சுன்னா எடுத்து பேக்கில் போட்டு கொண்டுட்டு வரலாம். முன்னாடி வந்து நமக்கு பில் போட்டு தருவாங்க. அப்போ அங்கே வந்து எல்லாமே செட்டப்பாக தான் இருக்கும். அப்படியே இப்போ ஒரு டைனிங் டேபிள்னால் அதுக்கு நடுவில் என்னென்ன இருக்கும் அது எல்லாமே அப்படி செட்டாக வச்சுருப்பாங்க. அதிலேருந்து நம்மளுக்கு தேவையான எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளவர் வாஸ் வரிசை அடுக்கி வச்சுருக்காங்க. டைனிங் டேபிள் மேலேயும் வச்சுருப்பாங்க. அது நம்மளுக்கு பிடிச்சிச்சுன்னா அது எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த யானை பாருங்கள், இது நான் வாங்கியிருக்கேன். இது 700 ரூபா. இது கொஞ்சம் நல்லா கனமாக தான் இருக்குது. இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம இப்போ இது தூக்க முடியாததுனால நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய டேபிள், மக்கா ஒன்று இதெல்லாம் வந்து கப்பு ஒன்று நம்பர் எழுதிக்கலாம். இந்த கிளாஸு 99 ரூபான்னு போட்டு அங்கேயே வந்து என்ன ரேஸோ அதை போட்டிருப்பாங்க. நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ரேஸை பார்த்தா நம்மளுக்கு எது வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு தெரியுமா, அந்த மாதிரி. பாருங்க, இது கிச்சன் செட்டு. அந்த கிச்சனில் என்னென்ன பொருள் இருக்குன்னு வச்சுருக்காங்க பாருங்க. அதில் நமக்கு என்ன வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கூடை பாருங்க, 600 ரூபான்னு போட்டிருக்கு. இதில் வந்து இந்த பேக் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து தள்ளுவண்டியில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி பெரிய பொருள்லாம் நம்ம நம்பர் எழுதிக்கலாம். எல்லாமே இங்கே இல்லைங்கிற ஒரு பொருளே கிடையாது. எல்லா பொருளும் நம்மளுக்கு ஷோகேஸில் வைக்கிற பொருள், நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாம் பாருங்கள். இந்த ஸ்டூலு எல்லாமே இருக்கும். அதில் விலையும் பக்கத்தில் இந்த டைம் பீஸ் பாருங்கள். இது நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன், அப்புறம் வேணாம்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். லைட் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி சின்ன குழந்தைங்க ரூமும் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து டீச்சர் அங்கே இந்த பக்கம் திருப்பி காமி, அதுலேயே எல்லாமே பொம்மை திருப்பி காமி. அதில் நம்ம பார்த்து என்ன இது டிஃபன் பாக்ஸு. எங்கள் பாப்பா பொம்மை வாங்கியிருக்காங்க. நம்ம 2 பொம்மை வாங்கினோம். 2 வந்து கரெக்ட் பொம்மை தான் வாங்கினாங்க. இது பாருங்க, டைம் பீஸ். அங்கேயே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு கடையெல்லாம் இருக்குது. நம்ம கேக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம். காஃபி வந்து ஒரு தவணை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோம்னா அப்புறம் அந்த காஃபி தீர எவ்வளவுனாலும் நம்ம போய் பிடிச்சிட்டு வந்துக்கலாம். ஒரு தவணை ப்ரைஸ் கொடுத்தா போதும். இந்த ஸ்பூன் இப்போ நான் பார்த்தேன்ல, அந்த ஸ்பூன் நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கின பொருள்லாம் மொத்தமாக நான் வந்து அது ஒரு டூர் மாதிரி போடுறேன். வாங்கிட்டு வந்த பொருள்லாம் சேர்த்து நான் ஒரு இது மாதிரி போடுறேன். அதை பார்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பெரிய பெரிய ஊரில் தான் இருக்குது இந்த ஐக்கியாங்கிற ஸ்டோரு. இப்போ சென்னையில் கூட இல்லை. நாங்கள் இதுக்கு முன்னாடி கத்தாரில் பார்த்துருக்கோம். நாங்கள் கத்தார் டூர் போட்டிருக்கேன் பாருங்கள், அதில் இருக்கும் ஐக்கியா. அது வந்து பழைய இதாக இருக்கும். இதோட முடிய போகுது. இந்த லைட் பாருங்க, சூப்பராக இருக்குது, பட்டர்ஃப்ளை லைட்டு. தேங்க்யூ.